இந்த வீடியோல நாம பார்க்க போறது TS of mature anther in pre-fertilization structure and events in asexual and sexual reproduction in plants, reproduction in plants. So TS of mature anther அப்படின்னா என்னன்னா presence of anther cavity surrounded by the anther wall. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேவிட்டி இருக்கு இல்லையா, அதுதான் anther cavity. அதை சுற்றி இருக்கிற லேயர் அது என்னது, anther wall. So it is bilobed, each lobe having 2 theca. ஸோ இந்த பக்கம் 2, ஸோ இந்த பக்கம் 2 இருக்கு இல்லையா. ஸோ அந்த 2 இருக்கிறதுனால bilobe plus 2 theca. இப்போ 2 சேம்பர்ஸ் இந்த பக்கம் இந்த பக்கம், ஸோ 2 இருக்கு. அந்த 2 நம்ம பார்க்கும்போது, அதாவது TS எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 4 தெரியும். ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த பக்கம் ஒரு லோப், இந்த பக்கம் ஒரு லோப், அதாவது ஸோ இப்படி இருக்கும். இது ஒரு லோப், இது ஒரு லோப், ஸோ அது பைலோப். ஆனால் அது கிராஸ் செக்ஷன் எடுக்கும்போது இந்த மாதிரி 4 தெரியும். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், டெட்ராஸ்பொராஞ்சியேட். ஸோ a typical anther is tetrasporangiate. Anther wall. The mature anther wall consists of following layers: epidermis, endothecium, middle layers, tapetum. ஸோ இந்த anther wall 4 லேயர்ஸ் இருக்கு. எபிடர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர், tapetum. ஓகேவா? ஸோ அது இங்கே பார்க்கலாம் பார்த்தீங்களா. ஸோ எபிடர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர், tapetum. ஸோ எபிடர்மிஸ்ன்றது அவுட்டர் லேயர். அவுட்டர் லேயருக்கு அடுத்த லேயர் என்ன, எண்டோதீசியம், அதுக்கப்புறம் மிடில் லேயர், அதுக்கப்புறம் tapetum. இப்போ ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். எபிடர்மிஸ், it is a single layer and protective in function. ஸோ எபிடர்மிஸ் எப்போவுமே சிங்கிள் லேயராக தான் இருக்கும். இந்த மாதிரி சிங்கிள் லேயராக தான் இருக்கும். ஓகேவா? அப்புறம் இவங்க உள்ளே இருக்கிற டிஷ்யூஸ்க்கு ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன, ப்ரொடெக்ஷன். ஸோ இவங்க சிங்கிள் லேயர் அண்ட் ப்ரொடெக்ஷன் இன் ஃபங்க்ஷன். The cell undergoes repeated anticlinal division to cope up with the rapidly enlarging internal tissues. ஸோ இந்த எபிடர்மல் அந்த செல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எபிடர்மல் செல்ஸ் இருக்கு இல்லையா, ரிப்பீட்டட் ஆன்டிக்ளைனல் டிவிஷன். ஆன்டிக்ளைனல்னா பக்கத்தில் இருக்கிற டிஷ்யூக்கு பெர்பெண்டிகுலராக டிவைட் ஆகும். அது ஏன் டிவைட் ஆகுதுன்னா இன்டர்னல் டிஷ்யூஸை பெருசுப்படுத்துறதுக்காக டிவைட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது எபிடர்மிஸை பற்றி நீங்கள் சொல்லணும். நெக்ஸ்ட் எண்டோதீசியம். ஸோ எபிடர்மிஸ்க்கு அடுத்த லேயர் என்ன, எண்டோதீசியம். இவங்களும் எபிடர்மிஸ் மாதிரி சிங்கிள் லேயர் தான். சிங்கிள் லேயர். ரேடியல் வால்ஸ் கொஞ்சம் எலாங்கேட்டட். ஸோ ரேடியல் வால்ஸ்னா இதுதான். இந்த ஸோ இப்படி இருக்கு இல்லையா, இந்த சைடு இதுதான் ரேடியல் வால்ஸ். ஸோ நம்ம இப்படி போடுறோம். ஸோ இது டான்ஜென்ஷியல் வால். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போடுறது டான்ஜென்ஷியல் வால். இதுக்கு மேலே போடுறோம் இல்லையா குறுக்கா, அது ரேடியல் வால்ஸ். ஓகே. ஸோ த இன்னர் டான்ஜென்ஷியல் வால் டெவலப்ஸ் பேண்ட். ஸோ இந்த டான்ஜென்ஷியல் வால்ஸ் பேண்ட்ஸை டெவலப் பண்ணுது. ஓகேவா? டெவலப் பண்ணுது. சம்டைம்ஸ் ரேடியல் வால்ஸ் ஆல்சோ. இந்த இன்னர் டான்ஜென்ஷியல், அதாவது இதுதான் டான்ஜென்ஷியல் வால்ஸில் எலாங், அதாவது வால்ஸில் பேண்ட், அதாவது கொஞ்சம் திக்னஸை காட்டுது. சில சமயம் ரேடியல் வால்ஸ்லேயும் அது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அது நடக்கிறதுக்கு காரணம் ஒன்று செல்லுலோஸாலையும் சில சமயம் லிக்னினாலையும். அதாவது இட் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் இன் சம்டைம்ஸ், அதாவது செல்லுலோஸால மேடப் ஆயிருக்கு இந்த எண்டோதீலியல் செல்ஸ், அதாவது டான்ஜென்ஷியலாகவும் ரேடியலாகவும். அண்ட் செல்லுலோஸ் சில சமயம் லிக்னிஃபைடு, கொஞ்சம் திக்கண்டாக இருக்கும் லிக்னிஃபைடு செல்ஸ். ஓகே, ஸ்லைட்லி. ஓகே. அந்த செல்ஸ் ஆர் ஹைக்ரோஸ்கோபிக். ஹைக்ரோஸ்கோபிக்னா வாட்டர் அப்சார்ப் பண்ணணும். அப்சார்ப் பண்ணி இப்போ ஆந்தர், ஸோ இங்கே ஆந்தர் இருக்கு இல்லையா, இந்த மைக்ரோஸ்போர்ஸ் மெச்சூர் ஆகணும். மெச்சூர் ஆன பிறகு அந்த வாட்டர் அப்சார்ப் பண்ணி அவங்க வெளியில் வருவாங்க. ஓகே. ஸோ அந்த வாட்டர் அப்சார்ப் பண்ணி மெச்சூர் ஆகிட்டு, ஸோ மெச்சூர் ஆகிறதுக்கு அந்த வாட்டர் ஹைக்ரோஸ்கோபிக்னா வாட்டர் அப்சார்ப் பண்ணி
அந்த மெச்சூரான மைக்ரோஸ்போர்ஸ் வந்து வெளியில் வரத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, பஸ்ட் ஆகி வெளியில் வரத்துக்கு. ஓகே, ஆனால் இந்த ஹைக்ரோஸ்கோபிக் அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த ஃபங்க்ஷன் வந்து அக்வாட்டிக் பிளான்ஸில் இல்லை, சாப்ரோஃபைட்ஸில் இல்லை, கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளார்ஸ்லேயும் இல்லை, அண்ட் எக்ஸ்ட்ரீம் பாரசைட் எண்டோதீலியல் டிஃப்ரென்சியேஷன் இஸ் ஆப்சென்ட். அதாவது பாரசைட்ஸ்லேயும் எண்டோதீலியல் டிஃப்ரென்சியேஷன் வந்து ஆப்சென்ட்டாக இருக்குது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்டோதீசியம் வந்து ஹைக்ரோஸ்கோபிக்காக இருக்குது, ஏன்னா அந்த வாட்டர் அப்சார்ப் பண்ணி டியூரிங், அதாவது மெச்சூரிட்டி ஆகும்போது வெளியில் வரணும் அந்த எது மைக்ரோஸ்போர்ஸ். ஆனால் இது எதுலெல்லாம் இல்லை, இந்த ஆந்தஸில், எந்தெந்த ஆந்தஸில் இந்த எண்டோதீசியம் வந்து ஹைக்ரோஸ்கோபிக் செல்ஸ் இல்லை, எண்டோதீசியம் இல்லைன்னு கூட வச்சுக்கோங்களேன். 1 மார்க்கில் கேட்கலாம். அக்வாட்டிக் பிளான்ட்ஸ், சப்ரோஃபைட்ஸ், கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளார்ஸ். கிளிஸ்டோன்னா க்ளோஸ்டு கேமஸ் ஃப்ளார், அது என்னன்றதை நம்ம பாலினேஷன் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? கிளிஸ்டோன்னா க்ளோஸ்ட், கேமஸ்ன்னா மேரேஜ்னு கூட வச்சுக்கலாம். ஸோ க்ளோஸ்ட், அதாவது ஒரு ஃப்ளவர் மூடிட்டு இருக்கும் போதே அதாவது பாலினேஷன் நடந்துடும். ஸோ அந்த ஃப்ளார்ஸை தான் கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளார்ஸ்ன்னு சொல்கிறோம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரீம் பாரசைட்லேயும் இந்த எண்டோதீலியல் டிஃப்ரென்சியேஷன், அதாவது எபிடர்மஸ்லேருந்து வேறுபடுது இல்லையா எண்டோதீசியம், அது இல்லவே இல்லை, அந்த டிஃப்ரென்சியேஷனே இல்லை. ஓகேவா? The cells along the junction of the two sporangia of an anther lobe lack these thickenings. So இந்த thickenings, அதாவது இப்போ இந்த இடத்துல இந்த லோப் இந்த பக்கம் ஃபார்ம் ஆகலையா, இந்த இடத்துல அந்த திக்கனிங்ஸ் இல்லை, எண்டோதீசியம் திக்கனிங்ஸ், அதாவது செல்லுலோஸ், லிக்னின், அந்த திக்கனிங்ஸ் இல்லை அந்த ஜங்ஷனில். ஸோ அந்த ரீஜனை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஸ்டோமியம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோமியமும் டிஸ்பர்சல், அதாவது இந்த இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இதோ ஸ்டோமியம் போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த இடத்த தான் ஸ்டோமியம்னு சொல்கிறோம். ஸோ அவங்களும் வந்து மெச்சூரிட்டி ஆன பிறகு இந்த மைக்ரோஸ்போர் வெளியில் வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுறாங்க. திஸ் ரீஜன் அலாங் வித் த ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர் ஆஃப் த எண்டோதீசியம் இல்லைங்க, எண்டோதீசியம் ஹெல்ப்ஸ் இன் டெகிசன்ஸ் ஆஃப் ஆந்தர் அட் மெச்சூரிட்டி. நான் சொன்னது வந்துடுச்சா? ஸோ ஹைக்ரோஸ்கோபிக் செல்ஸோடு சேர்ந்து ஸ்டோமியமும் டெகிசன்ஸ் ஆஃப் ஆந்தர் மெச்சூரிட்டி அப்போ வேலை செய்யுது, ஹெல்ப் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் மிடில் லேயர். ஸோ இந்த மிடில் லேயர் வந்து யாருக்கு நெக்ஸ்டாக இருக்காங்க? ஸோ மிடில் லேயர் வந்து யாருக்கு நெக்ஸ்டாக இருக்காங்க? எண்டோதீசியத்துக்கு நெக்ஸ்டாக இருக்காங்க. 2 to 3 லேயர்ஸ். ஓகே, 2 to 3 லேயர்ஸாக இருக்காங்க மிடில் லேயர்ஸ். ஸோ தே ஆர் ஜென்ரலி எபிமீரல். ஸோ தே ஆர் ஜென்ரலி ஸோ எபிமீரல்னா கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். ஸோ அவங்களோட லைஃப் ஸ்பேன் ஷார்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை தான் இங்கே நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ மிடில் லேயர் வந்து ஜென்ரலாகவே எபிமீரல்னா ஷார்ட் லீவ்டு, அதாவது ஷார்ட் லீவ்டு. ஏன்னா தே டிஸ்டிங்ரேட் ஆர் கெட்டிங் க்ரஷ்ட் டியூரிங் மெச்சூரிட்டி. ஸோ மெச்சூரிட்டி ஆகும்போது ஒன்று அழிஞ்சு போகும், இல்லைன்னா க்ரஷ் ஆகிட்டு இருக்கும். அதாவது ரொம்ப க்ரஷ் பண்ணிட்டு இருப்பாங்க மற்ற லேயர்ஸ் எல்லாம் சேர்ந்து. இந்த ஆந்தர் வால், அந்த கேவிட்டி டெவலப் ஆக அந்த ஸோ இப்படி விரிய இந்த மிடில் லேயர் வந்து ஒன்று க்ரஷ் ஆகிட்டும், இல்லைன்னா அழிஞ்சு போயிட்டுருக்கும். இப்போ வந்து இந்த விரிஞ்சிட்டு வருது இல்லையா இந்த லேயர்ஸ், அந்த மிடில் லேயர். ஸோ இந்த மிடில் லேயர் வந்து இந்த உள்ளே இருக்கிற அந்த மைக்ரோஸ்போர்ஸ் போயிட்டு க்ரஷ் பண்ணுது, அந்த இதெல்லாம் க்ரஷ் பண்ணும். ஏன்னா மெச்சூர் ஆக ஸோ அப்படி மேலே வால் லேயர்ஸ் மேலே படும்போது இந்த மிடில் லேயர் வந்து என்ன ஆகுது? ஒன்று அழிஞ்சிரும், இல்லைன்னா க்ரஷ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ இது புரிஞ்சிடுச்சா? ஸோ மிடில் லேயர்னா 2 to 3 லேயர்ஸ். யாருக்கு கீழே இருக்காங்க? எண்டோதீசியத்துக்கு கீழே இருக்காங்க. எபிமீரல்னா ஷார்ட் லீவ்ட், ஏன்னா அவங்க டிஸ்டிங்ரேட் இல்லைன்னா க்ரஷ்ட் அட் மெச்சூரிட்டி. டப்பீட்டம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனிங்க. ஸோ த இன்னர்மோஸ்ட் வால் லேயர், ஆந்தர் வாலோட இன்னர்மோஸ்ட் லேயர். ஸோ ஆந்தர் வாலோட இன்னர்மோஸ்ட் லேயர் யாரு? டப்பீட்டம். இந்த டப்பீட்டம் வந்து டூயல் இன் ஆரிஜின். ஸோ பாதி வந்து இந்த கனெக்டிவ் டிஷ்யூ கிட்ட இருந்தும், பாதி வந்து இந்த எபிடர்மல் செல்ஸ்ல இருந்தும் டெவலப் ஆகிருக்கு. இவங்க தான் இந்த மைக்ரோஸ்போருக்கு ஃபுட்டை சப்ளை பண்ணுறாங்க. ஸோ நியூட்ரிட்டிவ் இன் ஃபங்க்ஷன் ஆல்சோ. ஸோ டப்பீட்டம்
பார்த்தீங்கன்னா it is the innermost layer of the anther wall and attains its maximum development at the tetrad stage of microsporogenesis. ஸோ இப்போ வந்து இவங்க தான் இன்னர்மோஸ்ட், அதாவது உள்ள எபிடர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயருக்கு அப்புறமா இருக்கிற லேயர் வந்து டபிட்டம். ஸோ இவங்க மேக்சிமம் டெவலப்மெண்ட் எப்போ நடக்குதாங்கன்னா மைக்ரோஸ்போரோஜெனிசிஸில் அந்த டெட்ரட் ஸ்டேஜ் ஃபார்ம் ஆகும்போது தான் இந்த டபிட்டத்தோட மேக்ஸிமம் டெவலப்மெண்ட் முடியுது. ஸோ இட் இஸ் derived partly from peripheral wall layer. peripheral wall layer என்னென்னா எபிடர்மிஸ், அதாவது எபிடர்மிஸ்லேருந்து பாதியும், அதை எபிடர்மிஸ் இல்லை பெரிஃபெரல் வால் லேயர்னே வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஆர்கிஸ்போரியல் நம்ம செல் படித்தோம் இல்லையா, அந்த பெரைட்டல் லேயர் அந்த இதில். ஸோ அதை மாதிரி பெரிஃபெரல் வால் லேயர் அண்ட் பார்ட்லி ஃப்ரம் த கனெக்டிவ் டிஷ்யூ ஆஃப் த anther lining the anther locule. ஸோ anther loculeக்கு பக்கத்தில், ஸோ இதுதான் வந்து anther locule. ஸோ இது வந்து பார்ட்லி இந்த பெரிஃபெரல் லேயர், பெரிஃபெரல்னால் எபிடர்மிஸ்ன்னு வச்சுக்கோங்க, பார்ட்லி வந்து கனெக்டிவ் டிஷ்யூலேருந்து டெவலப் ஆகிருக்கு. ஓகேவா, பார்ட்லி ஃப்ரம் த என்னது ஆந்தர் லாக்யூலுக்கு பக்கத்தில் இருக்கிற டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூலேருந்து டெவலப் ஆகிருக்கு. ஸோ அதனால் டபிட்டத்தை டூயல் இன் ஆரிஜின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 வகையிலேருந்து வந்தது. அண்ட் இன்னொன்று, இட் நொரிஷஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ, மைக்ரோஸ்போர் மதர் செல் அண்ட் மைக்ரோஸ்போர். ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போரோஜினஸ் டிஷ்யூக்கும் மைக்ரோஸ்போர் மதர் செல்லுக்கும் அப்புறமா மைக்ரோஸ்போர்ஸ்க்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. நொரிஷஸ் நியூட்ரிஷனை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா. So the cells of tapetum may remain uninucleate or may contain more than one nucleus or the nucleus may be polyploid. So இந்த டபிட்டத்தோட செல்ஸ் வந்து யூனிநியூக்ளியேட்னா சிங்கிள் நியூக்ளியஸ் மட்டும் இருக்கலாம், இல்லை நிறைய நியூக்ளியஸும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பாலிப்ளாய்டாகவும் இருக்கலாம். It is also contribute to the wall materials. அதாவது இதிலிருந்து என்னென்ன வால் மெட்டீரியல்ஸ் வருது பார்த்தீங்கன்னா ஸ்போரோபொலனின், போலன் கிட், ட்ரைஃபின் and number of proteins that control incompatibility reaction. ஸோ இதிலேருந்து இந்த வால் மெட்டீரியல்ஸ்லேருந்து, இந்த டபிட்டத்துலேருந்து நிறைய வால் மெட்டீரியல்ஸ் வருதான். ஸ்போரோபொலனின், போலன் கிட், இது ரெண்டுத்தை பற்றியும் டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போடுறேன். ஓகேவா. ட்ரிஃபைன் ஆர் ட்ரைஃபைன், இது ட்ரிஃபைன் ப்ளஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸும் இது, அதாவது இந்த இன்கம்பேட்டபிலிட்டி, அதாவது ஸ்டிக்மா அண்ட் ஆந்தர் மைக்ரோஸ்போர், தட் இஸ் போலன் கிரெயின் இன்கம்பேட்டபிலிட்டி ரியாக்ஷனுக்கு வேலை செய்தான். அந்த வேலையெல்லாம் இந்த டபிட்டம் தான் கொடுக்குறாங்க. ஸோ டபிட்டம் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் த ஃபர்டிலிட்டி ஆர் த ஸ்டெரிலிட்டி ஆஃப் த மைக்ரோஸ்போர்ஸ் ஆர் போலன் கிரெயின்ஸ். ஸோ இவங்க இன்னொன்றுத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுன்னா ஒரு மைக்ரோஸ்போர் இல்லை போலன் கிரெயின் வந்து ஃபர்டிலிட்டியாக இருக்கா இல்லை ஸ்டெரிலிட்டியாக இருக்கா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதும் இந்த டபிட்டம் தான். ஸோ நெக்ஸ்ட் 2 டைப்ஸ் ஆஃப் டபிட்டம் இருக்குது. பிஹேவியரை பேஸ் பண்ணி டிவைட் பண்ணியிருக்காங்க. செக்ரிட்ரி டபிட்டம் ஆர் பெரைட்டல் ஆர் கிளாண்டுலார் ஆர் செல்லுலார் டபிட்டம்னு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ செக்ரிட்ரி டபிட்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன? பெரைட்டல், கிளாண்டுலார், செல்லுலார் டபிட்டம். ஸோ அவங்க வந்து திடீர்னு பெரைட்டல் டபிட்டம் கேட்டுட்டாங்கன்னா ஐயோ நம்ம படிக்கலையே நினைக்காதீங்க, செக்ரிட்ரி டபிட்டம் தான் பெரைட்டல் டபிட்டம், கிளாண்டுலார் டபிட்டம், செல்லுலார் டபிட்டம். So the tapetum retains the original position and cellular integrity and nourishes the development of the microspores. ஸோ இந்த டபிட்டம் வந்து அவங்களோட ஒரிஜினல் பொசிஷனை அப்படியே ரிட்டைன் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் இவங்க செல்லுலார் இன்டெகிரிட்டி எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யணும். அண்ட் இது வந்து சாப்பாடு, மைக்ரோஸ்போர்ட்ஸு சாப்பாடையும் கொடுக்குது, நியூட்ரிஷனையும் ப்ரொவைட் பண்ணுது. இன்வாசிவ் டபிட்டம், பெரிபிளாஸ்மோடியல் டபிட்டம்னு சொல்லலாம். So the cells lose their inner tangential and radial walls and the protoplasm of all tapetal cells collapses, that is collapses, அதாவது collapses to form a periplasmodium. ஸோ பிளாஸ்மோடியம் ஷேப் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு செக்ரிட்ரி வந்து அதோட ஷேப் வந்து மாறவே மாறாது, அது ஒரிஜினாலிட்டியே எழுந்துராது. ஆனால் இங்கே ஒரிஜினாலிட்டியே எழுந்துரும். ஸோ இன்னர் அண்ட் ரேடியல் வால்ஸ் வந்து புரோட்டோபிளாசம் ஆஃப் த டபிட்டல் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ இன்னர் வாலும் ரேடியல் வால்ஸும் கொலாப்ஸ் ஆகிறதுனால
அது நம்மளுக்கு எப்படி கொடுக்குது, பெரிப்ளாஸ்மோடியம் மாதிரி இருக்குது. பெரிப்ளாஸ்மோடியம்ல ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. அது இன்வாசிவ் டப்பிட்டம். ஸோ கேட்கலாம், வாட் ஆர் த 2 types ஆஃப் டப்பிட்டம், எக்ஸ்பிளைன் அப்படியும் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அமீபாய்ட் டப்பிட்டம்ன்ற மாதிரி. ஸோ என்னன்னு பார்க்கலாம். Many botanists speak of a third type of tapetum called amoeboid, where the cell wall is not lost. இப்போ பெரிப்ளாஸ்மோடியம்ல அந்த செல் வால்லாம் மாறிடுச்சு. ஆனால் இங்கே வந்து செல் வால் வந்து லாஸ்ட் ஆகலை இந்த அமீபாய்ட் டப்பீட்டத்தில். ஆனால் இது ப்ரொட்ரூட் ஆன்தர் கேவிட்டிக்குள்ளே போயிடுச்சான். ப்ரொட்ரூட் அதாவது ஊடுருவி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ த்ரூ எ அமீபாய்டு மூமெண்ட், அந்த மூமெண்ட் எப்படி போகுதுன்னா இந்த டப்பீட்டமோட மூமெண்ட் அந்த ஆன்தர் கேவிட்டிக்குள்ளே எப்படி போகுதுன்னா ஒரு அமீபா மாதிரி போகுது. ஸோ அமீபாய்டு மூமெண்ட், அதனால இதுக்கு வந்து அமீபாய்டு டப்பீட்டம்னு கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் இது யாரோட இது பண்ணக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பெரிப்ளாஸ்மோடியல் டப்பீட்டத்தோட கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்படி ஒரு டப்பீட்டம் ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பாக மேல் ஸ்டெரிலிட்டி உருவாக்கும். அந்த ஆன்தரில் வந்து அதாவது ஃபர்டைல் மைக்ரோஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ இதனால் வந்து மலட்டுத்தன்மை அந்த மைக்ரோஸ்போர்ஸில் ஏற்படும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டப்பீட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம். ஸோ இட் சப்ளைஸ் நியூட்ரிஷன் டு த டெவலப்பிங் மைக்ரோஸ்போர்ஸ். ஸோ மைக்ரோஸ்போர் டெவலப்மெண்ட்டுக்கு நியூட்ரிஷனை சப்ளை பண்ணுது. இட் கான்ட்ரிபியூட்ஸ் sporopollenin through Ubbish body, thus plays an important role in pollen wall formation. ஸோ இந்த sporopollenin வந்து எதுலேருந்து ஃபார்ம் ஆகுது, டப்பீட்டத்துலேருந்து தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது உபிஷ் பாடிஸ் கொடுக்கறதுனால போலன் வால் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. போலன் கிட் மெட்டீரியல் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை டப்பிட்டல் செல் which is later transferred to the pollen surface. ஸோ போலன் கிட் அதான் டப்பிட்டல் செல்ஸ்லேருந்து தான் ஃபார்ம் ஆகுது போலன் கிட். அது வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா போலன் சர்ஃபேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த ஸ்போரோபொலனின் போலன் கிட் என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ எக்ஸைன் ப்ரோட்டீன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் ஆஃப் த ஸ்டிக்மா ஆர் present in the cavities of the exine. ஸோ அந்த எக்ஸைனம் ப்ரோட்டீன் ரிஜெக்ஷன் கரெக்டாக இதோட போலன் கிரெயின்ஸ் தான் அந்த ஸ்டிக்மா, அந்த ஃப்ளாரோட ஸ்டிக்மாவில் போய் உட்காரணும். வேறு ஏதாச்சும் உட்கார்ந்ததுன்னா அப்போ என்னென்னா இன்கம்பேட்டபிள் ரிஜெக்ஷன் ரிவிஷன், இது நம்ம ஸ்டிக்மா கிடையாது, நம்ம வேறு ஸ்டிக்மாவில் உட்காந்துருக்கோம் அப்படின்ற ஒரு தாட்டை ஏற்படுத்துறதும் இந்த டப்பீட்டம் தான். ஸோ த எக்ஸைன் ப்ரோட்டீன்ஸ் வந்து எதுலேருந்து வந்தது, டப்பீட்டம் செல்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு. ஓகே, ஆன்தர் கேவிட்டி. ஸோ இப்போ இந்த ஆன்தர் கேவிட்டி ஃபுல்லாக மைக்ரோஸ்போர்ஸ் இருக்குது. இதுதான் யங் ஸ்டேஜஸ். ஃபர்தராக பார்த்தீங்கன்னா போலன் கிரெயின்ஸ் வந்து மெச்சூரிட்டி ஆகும். ஸோ ஆன்தர் கேவிட்டி, ஸோ இதுதான் ஆன்தர் கேவிட்டி. இந்த ஆன்தர் கேவிட்டி ஃபுல்லாக வந்து போலன் கிரெயின்ஸ் ஆர் மைக்ரோஸ்போர்ஸால் ஃபில் ஆகிருக்கு. மெச்சூர் ஆன பிறகு போலன் கிரெயின்ஸாக மெச்சூரிட்டி யங் போலன் கிரெயின்ஸாக இருக்குது. அப்புறம் மெச்சூர் ஆன பிறகு மெச்சூர்டு போலன் கிரெயின்ஸாக இருக்கும். Okay. So the meiotic division of microspore mother cell gives rise to microspores which are haploid in nature. So நம்ம இது மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்ல பார்த்தோம். ஸோ மைக்ரோஸ்போர் மதர் செல் மியோசிஸ் நடந்த உடனே மைக்ரோஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ மைக்ரோஸ்போர்ஸ் வந்து ஹாப்ளாய்ட் இன் நேச்சராக இருக்கு. கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டிவ் டிஷ்யூ, இதுதான் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இவங்க கனெக்டிவ் டிஷ்யூ வந்து கொஞ்சம் ஸ்டெரைல் டிஷ்யூன்னு கூட சொல்லலாம். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் த காலம் ஆஃப் ஸ்டெரைல் டிஷ்யூ சரவுண்டட் பை த ஆன்தர் லோப். ஸோ அந்த ஆன்தர் லோபை சுற்றி ஸ்டெரைலாக இருக்கிற டிஷ்யூவே இந்த கனெக்டிவ் டிஷ்யூ தான். ஆனால் இவங்க கிட்ட தான் என்ன இருக்குது, வாஸ்குலார் டிஷ்யூஸ் இருக்குது. வாஸ்குலார் டிஷ்யூஸ்னா xylem and phloem இருக்குது. ஸோ அந்த ஃபுட் அண்ட் வாட்டர் சப்ளை வந்து இங்கே நடக்குது, கனெக்டிவ் டிஷ்யூ. அப்புறமா இட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் டு த இன்னர் டப்பீட்டம். ஸோ இன்னர் டப்பீட்டம் வந்து இதுலேருந்து தான் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா டப்பீட்டம் வந்து டூயல் இன் நேச்சர் இல்லையா, ஒன்று வந்து பெரைட்டல் லேயர்லேருந்தும் இன்னொன்று வந்து இந்த கனெக்டிவ் டிஷ்யூலேருந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ கனெக்டிவ் டிஷ்யூலேருந்து இன்னர் டப்பீட்டம் ஃபார்ம் ஆகுது. இப்போ டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎஸ் ஆஃப் ஆன்தர்ன்னு 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா இப்போ நான் இந்த கொடுத்துருக்குற இந்த 5 பாயிண்ட்ஸை எழுதினாவே போதும்.
So a mature anther is bilobed and two lobes are joined by a connective tissue. So bilobedனா என்னன்னு சொன்ன diathecus. அந்த ரெண்டு லோபையும் கனெக்ட் பண்றது யாரு? கனெக்டிவ் டிஷ்யூ. Each anther lobe has two pollen chamber in which the pollen grains are produced. So ரெண்டு anther lobe என்ன இருக்கு? pollen chambers இருக்கு. அதுல தான் pollen grains produce ஆகுது. So microsporangium or pollen sac is surrounded by four wall layers. So microsporangiumம் pollen sacையும் சுத்தி 4 wall layers இருக்கு. என்னென்னு எழுதுங்க? epidermis, endothecium, middle layer and tapetum. ஓகேவா? So the center of the microsporangium அதாவது pollen sac is filled with haploid pollen grains. இந்த 5 பாயிண்ட்டை எழுதி டயக்ராம் போட்டிங்கன்னா, அதை ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு 2வது ஸ்லைடில், அந்த டயக்ராமை போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க? ஷியோராக 5 மார்க்ஸ் கிடைக்கும். அண்ட் இது ஃப்ரீக்வெண்ட்லி இந்த டாப்பிக்கில் இருந்து கேட்குற கொஸ்டின்ஸ் லிஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டப்பீட்டம். நான் அதை சொன்னேன் இல்லையா, அந்த டப்பீட்டம் டிஃப்ரென்ஷியேட் செக்ரேட்டரி அண்ட் இன்வாசிவ் டப்பீட்டமும் கேட்கலாம், இல்லை டைப்ஸ் ஆஃப் டப்பீட்டமும் கேட்கலாம். ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் எண்டோதீசியம் அதையும் கேட்கலாம். draw and label the parts of TS of anther இப்படியும் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.